Morning champion, this is Professor Aswin from Government College of Technology. I am your technical champion Selvaraj Alanthani. இப்போ என்ன பார்க்கணும் design sequence for multiple stage forging process. Multiple stage forging processல design sequence கேக்குறாங்க. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அடிக்கடி கேக்குற क्वेश्चन. சோ என்னென்னலாம் இருக்கு ஃபர்ஸ்ட் process வந்து ஃபர்ஸ்ட் வந்து blanking, fullering, etching, blocking, finishing and trimming. சோ நம்ம என்னன்னா blanking இல்லாம மத்த 5 process மட்டும் கேட்டிருந்தாங்க. fullering, etching, blocking, finishing, trimming அந்த எக்ஸாம்ல. ஸோ இங்கே பிளாங்கிங் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பிளாங்க்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாங்கை வந்து தயாரிக்கிறது தான் பிளாங்கிங் அப்படின்வாங்க. ஃபுல்லரிங்கிறது ஒரு ஓப்பன் டைப் கோட்டிங் ஆப்ரேஷன். நம்ம என்ன பண்ணோம்னா டிரான்ஸ்வர்ஸாக கொடுத்து அதை ஷேப்பை இழுப்போம். எட்ஜிங்னா எட்ஜில் வந்து பெருசாகிறது, அது டபுள் ஓப்பன் டை ஃபோர்ஜிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிளாக்கிங் அப்படின்றது வந்து இம்ப்ரெஷன் டை ஃபோர்ஜிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபினிஷிங் இம்ப்ரெஷன் டை ஃபோர்ஜிங் தான் ஃபோர்ஜ்டு ப்ராடக்ட் வந்து ஆஃப்டர் ட்ரிம்மிங் ஃப்ளாஷ் எடுத்துட்டு பார்த்தா இது. ஸோ இப்போ எப்படி ஞாபகம் வச்சுன்னா ஃபுல்லரிங் பிப்ரவரி ஃபுல் டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. பிப்ரவரி காதல் தினம் இல்லையா, FEB FT பிப்ரவரி ஃபுல் டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸில் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் பிப்ரவரி ஃபுல் டைம். பிளாங்க் வந்து இங்கே பிளாங்கிங் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ப்ராசஸ்னால. எடுத்தோடனே பிளாங்காக எடுத்து ஃபுல்லரிங் பண்ணுவோம். ஸோ பிப்ரவரி ஃபுல் டைம் ஃபுல்லரிங் மட்டும் எட்ஜிங், பிளாக்கிங், ஃபினிஷிங், ட்ரிம்மிங் அப்படின்னு பிப்ரவரி ஃபுல் டைம் ஆகும். ஸோ என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குது? பிளாங்கிங், fullering, etching, blocking, finishing, trimming. ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கீவேர்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது நல்லது. அடுத்த டிராயிங் பார்க்க போகிறோம். டிராயிங்னா வந்து லென்த் அதிகப்படுத்துவாங்க, ஏரியாவை கம்மி பண்ணி லென்த் அதிகப்படுத்துவாங்க. இது என்ன சொல்கிறாங்க? It is similar to fullering, but the cross section of only 1 end is reduced. ஸோ வந்து ஃபுல்லரிங்லேயே வந்து என்னென்னா லென்த் அதிகப்படுத்துவாங்க தான், ஏரியாவை குறைப்பாங்க தான். பை அப்ளைங் த டிரான்ஸ்வர்ஸ் லோடு, பர்பெண்டிகுலர் லோடு அப்ளை பண்ணி குறைப்பாங்க அப்படின்னு. ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒரே ஒரு சைடு மட்டும் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஒரே ஒரு பக்கம் மட்டும் வந்து ஃபோர்ஸை கொடுத்து இது வந்து டிராயிங்கில் வந்து முக்கியமாக என்னென்னா we are giving the actual force அப்படின்னு சொல்லுவாங்க. டிராயிங்க்கும் வந்து ஃபுல்லரிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஃபுல்லரிங்கில் டிரான்ஸ்வர்ஸ் லோடு, டிராயிங்கில் பிடிச்சி இழுப்பாங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ், இங்கே அப்போ டயக்ராமில் டிரான்ஸ்வர்ஸ் லோடு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஆனால் டிராயிங்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க லென்த் அதிகப்படுத்தணும், ஏரியாவை குறைக்கணும், பை கிவிங் த ஆக்சியல் லோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் வந்து டிராயிங் ஆர் காகிங் அப்படின்றாங்க. அடுத்தது அப்செட் ஃபோர்ஜிங்னா என்ன பார்ப்போம். Upset forging அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா increases the diameter of a material by compressing its length, implies split dies that contain multiple portions or cavities. ஸோ என்னன்னா இன்க்ரீசிங் டயாமீட்டர். இப்போ இதில் என்ன அப்படின்னா டிராயிங்கில் ரெடியூசிங் டயாமீட்டர், இன்க்ரீசிங் லென்த். அப்செட்டிங்கில் இன்க்ரீசிங் டயாமீட்டர், ரெடியூசிங் த லென்த். ஸோ கம்ப்ரஸிங் இட் லென்த், இன்க்ரீஸ் டயாமீட்டர், ரெடியூசிங் த லென்த். இதுக்கு வந்து எம்ப்ளாய் ஸ்பிட் டை தட் கண்டெயின் மல்டிபிள் பொசிஷன் ஆர் கேவிட்டின்றாங்க. இதுக்கு வந்து பயன்படுத்துறது ஸ்பிட் டை பயன்படுத்துறாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஜிங்கோட சில வகைகளை பார்த்தோம், அந்த ஃபோர்ஜிங்கோட சீக்வன்ஸ் பார்த்தோம், பிப்ரவரி ஃபுல் டைம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த டிராயிங் என்னன்னு பார்த்தோம், அப்செட் ஃபோர்ஜிங் பார்த்தோம். எனக்கு கற்றுக் கொடுத்த தம்பி செல்வராஜுக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.